கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை, அதாவது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மேலான அற்புதங்களை, அதிசயங்களை, அற்புதமான அதிசயமான பாக்கியங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலே யாரும் கண்டதும் இல்லை, செவியால் கேட்டதும் இல்லை, காதால் உணர்ந்ததும் இல்லை. அப்பேர் கொத்த மகிமையான அற்புதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இன்று தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆவியாகவும் உண்மையாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. ஐயா, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது அவனுடைய திறமை, அவனுடைய படிப்பு அல்லது அவனிடம் என்ன இருக்கிறது என்று அவனுடைய நிலைமையை வைத்து ஆசீர்வதிப்பதில்லை. அல்லது அவன் எப்படி உழைக்கிறான், எப்படி அவன் எவ்வளவு பாடுபட்டு இரவும் பகலும் கடுமையாய் உழைக்கிறான் என்பதை குறித்தெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வருவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடும் பொழுது நீங்க உழைச்சீங்களோ உழைக்கலையோ, அல்லேலூயா, அதற்காக சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்பதல்ல. நீங்கள் உழைத்தீர்களோ அல்லது உழைக்கவில்லையோ, உங்களுக்கு இவைகள் எல்லாம் வந்து தன்னாலே கூட சேரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும், கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களில் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஐயா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. அவர் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர். நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற அற்புதமான ஆசீர்வாதங்கள், ஐயா, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசம், நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற கிருபைகள் எப்படி இருக்கும் என்று உபாகமம் 11:10 இருந்து சொல்லப்பட்டிருக்கிற அருமையான காரியங்களை இன்று நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீங்கள் விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உங்கள் காலால் நீர் பாய்ச்சி வந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் இருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இது போன்ற அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, அவன் கொடுத்து வைத்தவன் அல்லது அவன் யோகம் உள்ளவன், நல்ல ராசி உள்ளவன் என்று எல்லாம் சொல்லுவார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதை காட்டிலும் அற்புதமான மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தர முடியும். பாருங்கள், இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரிலே அன்பு கூர்ந்து அவரை சேவித்தால், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையும் மகிமையுமாக அவர் வைக்க முடியும். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசம், ஐயா, உங்க குடும்பம் நாளைக்கு எப்படி இருக்கும், உங்க தொழில் எப்படி இருக்கும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவேளை உங்கள் மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் கேட்டோமே. ஆனால் நிச்சயமாய் அது அற்புதமான ஒரு தேசம் போன்று, அற்புதமான அழகான ஆசீர்வாதமான ஒரு தேசம் போன்று அவருடைய வாழ்க்கை காணப்படும். உங்கள் குடும்பம் ஒரு சிங்கார தோப்பை போல ஒரு மனமகிழ்ச்சியின் இல்லமாய் மாறி போகும்.
நிச்சயமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் ஐயா மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் போல், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் போல் அது என்ன செய்யும்? ஓ மைட்டி காட், நிச்சயமாய் அது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற கர்த்தரே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விசாரிப்பார். கர்த்தரே உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் என்ன என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவரே விசாரித்து ஐயா வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மற்றும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கும். கர்த்தருடைய கண்களும் செவிகளும் உங்களுக்காக திறந்தே இருக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் அவர் பதில் கொடுக்கிற நல்ல தெய்வமாய் நல்ல தகப்பனாய் உங்களோட இருப்பார். நிச்சயமாய் உங்கள் தானியமும் எண்ணெயும் நீங்கள் அபரிதமாய் சேர்த்துக் கொள்ளும்படி ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இதுவரை நடத்தி வந்தது போல் இன்னும் கர்த்தர் நடத்தி வருவார். நிச்சயமாய் இது போன்ற ஆசீர்வாதங்கள் யாருக்கோ எழுதப்படவில்லை. நிச்சயமாக இதை நம்புகிற இதை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் இப்பொழுது அவர்கள் என்ன சூழ்நிலையில் என்ன கஷ்டங்கள் துக்கங்கள் உபத்திரவங்களிலே இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை அவர் விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த பூமியிலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லக்கூடிய மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல ஐயா, இரவு பகலாய் உழைத்து கண்ணீரோடும் வேர்வையோடும் கதறலோடும் ஓ லார்ட் மாடுகளை போல உழைத்து ஒருவேளை ஓ மைட்டி காட் உலகத்தில் உள்ளவர்கள் நெற்றி வேர்வையை நிலத்திலே சிந்தி கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம், அல்லது ஒரு ஆறுதலும் இல்லாமல் போகலாம், அல்லது அவருடைய கையின் பிரயாசங்களை சாப்பிட முடியாமல் போகலாம், அவர் கையின் பிரயாசங்கள் யாரோ அபகரித்துக் கொண்டு போகலாம். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கோ கர்த்தர் நீங்க எழுதி வைத்த நல்ல பாக்கியங்களை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் கொடுப்பதாய் சொன்ன அன்பு அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதத்தின் முதல் நாளிலே இது போன்ற அற்புதமான ஆசீர்வாதங்கள், இந்த நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ஐயா, இவர்கள் நினைத்து பார்ப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலான அற்புதமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற மேலான உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளினுடைய படிப்பிலோ அல்லது வேலையிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ எந்த மூலமாய் வரக்கூடிய பிசினஸ்லயோ எல்லாவற்றிலும் இது போன்ற அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க முடியும் என்று உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மை